Hi business sisters, welcome to this new video. First apologies காலையில போட முடியாம போயிடுச்சு. இன்னும் 2 நாள் மட்டும் அதே மாதிரி போட முடியாது. ஏன்டா விருந்தாளிங்க வந்திருக்கிறதுனால சரியான ஐடியல் டைம் கிடைக்கல. டெக்னிக்கலா பார்க்கும்போது நிஃப்டி இடியப்ப சிக்கல்ல இருக்குது. அந்த என்ன சிக்கல்ங்கிறத பார்த்துருவோம். இன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டி அப்சைடு ட்ரேடர்னால கேப் அப்னு சொல்லிட்டு டெலிகிராமில் போட்டிருந்தேன். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாத ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேக்கில் ஜாயின் பண்ணிடாதீங்க. நிஃப்டியுடைய மற்ற அனலைஸ் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே நம்ம இது பார்த்துடலாம். இடியப்ப சிக்கல் ஏன் இருக்குது, நிஃப்டி ஏன் கீழேயும் போக முடியல மேலும் போக முடியலைங்கிறதுக்கான ஒரு 20 காரணத்தை சொல்லிடலாம். 20 காரணம் இருக்குன்னா பார்த்துங்க. ஒன்று, 50% டாரிஃப் யூஎஸ் போட்டாப்புல அது வந்து நெகட்டிவாக இருந்தது மார்க்கெட்டுக்கு. சரி, கீழே போகணும்ல, போக முடியல. அப்புறம் எஸ்ஓஎம்சி மீட்டிங்கு இந்தியாவுக்கு சாதகமாக இருந்துச்சு. ஸோ மார்க்கெட்டுக்கு சாதகம். இது நம்பர் 2. மார்க்கெட் மேலே போகணும்ல, போக முடியல. அப்புறம் 3வது, இந்தியா ஃப்ரெண்டுன்னு சொன்னார் ட்ரம்ப்பு. இதை வச்சுட்டு மார்க்கெட் மேலே போகணும், பாசிட்டிவ் தரணும் மார்க்கெட்டுக்கு, ஆனால் மேலே போக முடியல. 4வது, இது இந்தியா அக்ரி பண்ணிச்சு, அதே மாதிரியே நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிச்சு. இது மார்க்கெட்டுக்கு வந்து சாதகமானது, மார்க்கெட்டால் மேக போட முடியல. 5வது, செகண்ட் ஃபேஸ் ஆஃப் சாங்ஷன் ரஷ்யா மேலே போடுவோம். ரஷ்யாவில் ஆயில் யார் யார் வாங்குவீங்களோ அவங்களுக்கு எல்லாமே நான் வந்து சாங்ஷன் போடுவேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொன்னது. அதுக்கு வந்து மார்க்கெட் நெகட்டிவ்ல, ஆனால் மார்க்கெட் கீழே போக முடியல. சரியா? இப்போ 5 ஆச்சு. 6வது, எஃப்ஐஸ் ஹெவி செல்லிங் போயிட்டோம். போன தடவை கூட 2000 கோடி கிட்டக்க லாஸ்ட்டாக எஃப்ஐஸ் வந்து 2000 crore. ஆமாம், 2169. இது வரைக்கும் 7836 விற்றுருக்காங்க. போன மாதத்தில் 46,902, அதுக்கு முந்தின 47,666. அப்போது எஃப்ஐஸ் இப்படி செல்லிங் பண்ணிட்டு இருந்தால் மார்க்கெட் கீழே போகணும்ல, போக முடியல. சரி, பிஐஸு அதை விட 2 மடங்கு 3 மடங்கு வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க 2000 கோடிக்கு வாங்கினா அவங்க 6000 கோடிக்கு, இவங்க 2000 கோடிக்கு விற்றா அவங்க 6000 கோடிக்கு வாங்குறாங்க. இப்போ மார்க்கெட் மேலே போகணும்ல, போக முடியல. இப்போ இது வரைக்கும் எத்தனை காரணம் ஆயிடுச்சு? 8 காரணம் ஆயிடுச்சு. 9வது காரணம், ஜிஎஸ்டி ரிஃபார்ம் 22ஆம் தேதியிலேருந்து எல்லா கார்கள்லாம் குறைய போகுது. எஸ்யூவி கார்லாம் 10% குறைய போகுது. 15%லேருந்து 5% நம்ம வரப்போகுது. இது பெரிய பாசிட்டிவ் நியூஸில். மார்க்கெட் வெறும் இன்னும் 70-80 பாயிண்ட்ஸ் தான் இன்றைக்கி மார்க்கெட்டே மூவ் ஆகிருக்கு. மார்க்கெட் மேலே போக முடியல. சரியா? அடுத்தது வந்து அமெரிக்காவில் ஃபெட்டு ரேட் கட் பண்ணலாங்கிற ஒரு பாசிட்டிவ் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போது பாசிட்டிவாக தான் மார்க்கெட்டுக்கு மேலே போக முடியல. ஜிடிபி இந்தியா சூப்பராக மேலே இருக்குது, ஜிடிபி போக முடியல. சரி, ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னாங்க இந்தியா, வி பை ரஷ்யா ஆயில், எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. இது மார்க்கெட்டுக்கு வந்து பாசிட்டிவாக எடுக்க முடியாது, நெகட்டிவாக எடுக்க முடியாது. ஏன்னா அமெரிக்காவை பாய்ச்சிட்டு இருக்க முடியாது, நமக்கு வந்து கம்மியான விலையில் ஆயில் கிடைக்குது. இது மார்க்கெட்டுக்கு சாதகம். ஆனால் மார்க்கெட்டு மேலேயும் போகல, கீழேயும் வரல. அடுத்தது வந்து இந்தியா இஸ்ரேல் இப்போ நேற்றோ முந்தானால ஒரு கான்ட்ராக்ட் ஏதோ இது அவங்க போட்டாங்க இஸ்ரேல் கூட. ஒரு பக்கம் அந்த பக்கம். ஆனால் இஸ்ரேல் வந்து அங்கே அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஈரான் மேலே அடித்ததுக்கு இஸ்ரேலையும் யூஎஸ்ஐயும் கண்டனம் தெரிவித்த இந்தியா வந்தவொடனே ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க. குழப்பம். அதே மாதிரி ஜெலன்ஸ்கி கூட இந்தியா பிரதமர் அப்பப்போ பேசுவார், பேச்சுவார்த்தை மூலம் பண்ணலாம், உங்கள் கூட தான் இருக்கிறேன், நான் வந்து அமைதி கூட தான் சொல்லுவார். ஆனால் அங்கே ரஷ்யா கூட போயிட்டு அங்கே கான்ட்ராக்ட் போடுவார், ரஷ்யாட்ட போய் ஆயில் வாங்குவாப்புல. எல்லாமே அந்த மாதிரி போயிட்டுருக்கு. சரி, சைனா கூட போய் நல்லா பேசிட்டு எல்லாம் வந்தாங்க. சைனாவுக்கு ஆப்போசிட் உள்ள யூஎஸ் கூட இப்போ மறுபடியும் பேச்சுவார்த்தைகள் தொடங்குது. இப்படி மாறி 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 ஸ்டாண்டர்ட்ஸ் உலகம் ஃபுல்லாகவே ஒரு நேரான ஒரு கோட்டில் இல்லை, மாறி மாறி. அதாவது உலகத்தில் ஒரு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அமுக்கிறதும், தாழ்ந்தவன் வந்து உயர்ந்தவனுக்கு பயப்படுறது தான் காலம் வந்து. இப்போ ஒருத்தரும் யாரை ஏமாத்துறது, யாரை வந்து தந்திரம் பண்ணி இது பண்ணுறது, இப்படி காலகட்டத்தில் தான் இந்த உலகம் இருக்குது. ஸோ மார்க்கெட் அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணுது. சரி, வாங்க இதுக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு வெறும் ஒரு 75 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் தான். ஓப்பன் 24,864, ஹை 24,891, லோ 24,814, க்ளோஸ் 24,868. ரொம்ப ஒரு காமான எக்ஸ்பைரி டே நடந்து முடிஞ்சு. எக்ஸ்ட்ரா டே க்ளோஸ் 24,753. இன்னைக்கு ஓப்பன் 24,864, 70 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆச்சு. லோ 24,814, ஹை 24,891. ஒரு டோஜி கேண்டில் போட்டு முடிஞ்சது. இன்னைக்கு டாப் கெய்னர் இன்ஃபோசிஸ் தான்.
5% அப்பு, டாக்டர் ரெட்டி 3.25% அப்பு, விப்ரோ 2.25% அப்பு, டெக் மஹிந்திரா 2.5% அப்பு. டாப் லூசர் ட்ரெண்டு 1.25% டவுனு, ஜொமேட்டோ 1.5% டவுனு, ஜியோ ஃபைனான்ஸ் 1% டவுனு, என்டிபிசி 3.5% டவுனு. என்னுடைய முதல் வீடியோவான ஆடு கழுதை ஷேர் மார்க்கெட் வீடியோ பார்க்காதவங்க பாருங்க. இந்த இதுகள் எல்லாம் உங்களுக்கு ஓரளவு புரிய வரும். கடைசியில் யாரு பிரச்சனை யாரு ஏமாளிங்கிறது அதில் கிளியராக சொல்லியிருப்பேன். ரைட்டா? வெயிட்டேஜ் இன்னைக்கு 113, அதில் வந்து இன்ஃபோசிஸே 63 பாயிண்ட். சரியா? பேங்க் நிஃப்டி இன்னைக்கு இன்சைட் கேண்டில் போட்டிருக்கு. ரெட் கேண்டில் 6, கிரீன் கேண்டில் 6. அதே மாதிரி நம்ம நிஃப்டி வந்து ரெட் கேண்டில் 18, கிரீன் கேண்டில் 33. 54,079 டு 54,350, 275 பாயிண்ட்ஸ் தான் பேங்க் நிஃப்டி. கோல்டு வரலாறு காணாத ஏற்றம். அதாவது முன்னாடி 3,500 தான் லைஃப் டைம் இருந்தது. இன்னைக்கு 3,659 லைஃப் டைம் கிரியேட் பண்ணிருக்கு. இப்போ 3,653 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 10,150ங்கிறது ரீட்டைல் ட்ரேட் ஆகுது. இது 140 சில்வர். 41.67 சில்வர் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹையை கிரியேட் பண்ணி 41.3 ட்ரேட் ஆகுது. யூஎஸ்ஏஎல் 62.81 1/2% ஏறிருக்கு. பிட்காயின் வந்து 1,12,707 ட்ரேட் ஆகுது. அதோடைய லைஃப் டைம் 1,24,512. கீழே இறங்குற வரை இறங்கி ஏறிட்டு இருக்கு. சரியா? குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை டோஜன்ஸ் 1/4% அப்பு, S&P 500 1/4% அப்பு, நாஸ்டாக் 1/2% அப், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் 1/4% அப்பில் இருக்கு. ரைட்டா? யூரோப் மார்க்கெட் FTSE 1/4% அப்பு, CSE இட்டாலி 1/4% அப்பு, DX ஜெர்மனி 1/2% டவுனு. ஏசியன் மார்க்கெட் ஜப்பானுக்கு 1/4% டவுனு, சிங்கப்பூர் ஸ்டேட் டைம்ஸ் 1/4% டவுனு, ஹாங்காங் ஹேங்ஸிங் 1.5% அப்பு, தைவான் 1.5% அப்பு, கொரியா கோஸ்பி 1.5% அப்பு, SCT காம்போசிட் 3/4% அப்பு, ஜாக்கர்தா 1.25% டவுனு, சங்கை சைனா 1/2% டவுனு. சரியா? இது இப்படி இருக்க நம்ம ஓப்பன் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு தான் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி நாளைக்கு பார்க்கலாம் ஓப்பன் இண்டஸ்ட்ரி. அதே மாதிரி ஈவெண்ட்டும் சொல்லிக்கிற மாதிரி ஈவெண்ட் கிடையாது இன்னைக்கு. டெக்னிக்கலாக மட்டும் சில இதுகள் பார்த்துடலாம். மார்க்கெட் வந்து எங்கேயும் போல அந்த 24,350 டு 750 சுற்றிட்டு இருந்தது. ஒரு 100 பாயிண்ட்ஸ் கூட இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது இன்னைக்கு க்ளோஸ் வந்து 24,868. இது கூட ஒரு டோஜி கேண்டில் போட்டிருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவான நியூஸை நிஃப்டி எதிர்பார்க்குது மேலே போகிறதுக்கு. ஆனால் அதை விட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நெகட்டிவான நியூஸ் வந்து அதை அமைக்கிறது. அதே மாதிரி பணம் போடுறவங்க போட மாட்டாங்க. என்னதான் டிஐஸ் வித்த போதிலும் அதை விட அதிகமாக நமக்கு எஃப்ஐஸ் மட்டும் தெரியுது. ரீட்டைல் ட்ரேடர்ஸ், ப்ரோ ட்ரேடர்ஸ் எல்லாமே விற்று அதை வந்து சரிப்படுத்தி மார்க்கெட்டு அதே இடத்துல தான் கிணத்துல போட்ட கல் மாதிரி தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. சரியா? இது எவ்வளோ தூரத்துக்கு போகும்னு தெரியல. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். முடிவு வர்றதுக்கு தான் அது எவ்வளோ பெரிய கன்சல்டேஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.